அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து பனானா மஃபின் தான் செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி பார்த்துலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 2 முட்டை, 2 பெரிய வாழைப்பழம், அப்புறம் 120 கிராம் சர்க்கரை, 250 கிராம் மைதா, 150 கிராம் மில்க்கு, 25 கிராம் ஆயில், 25 கிராம் பட்டர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெட்டி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதில் நான் வாழைப்பழத்தை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு, அது கூட 2 முட்டையும் போட்டு நல்லா பீட் பண்ணி அது ரெண்டும் நல்லா மெச்சாகிற அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு, நான் எப்போயுமே அது வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அடிச்சிடுவேன். ஆனால் இந்த முட்டை அடிக்காமல் சரி செஞ்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு செஞ்சேன். அதோடு வந்து பொடி பண்ண சர்க்கரையும் போட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு 3 நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சுகர் வந்து கரைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா முட்டை வாழைப்பழத்தோட சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 150 கிராம் காய்ச்சி ஆற வச்ச பால், நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதுன்னு கூட இருக்காமல் நல்லா பால் இது பண்ணிக்கோங்க. இந்த பால் சேர்க்குறப்ப உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் வந்து வினிகரும் சேர்த்துக்கலாம். இது 3 கலந்ததுக்கப்புறமா பட்டரும் நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எந்த அளவுக்குனா நல்லா எல்லா வெட்டி இன்க்ரீடியன்ஸும் நல்லா மெச்சால அளவுக்கு கிண்டி எடுத்த பிறகு மைதா போட்டு மாவு பொருட்களை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மாவு பொருளில் வந்து 250 கிராம் மைதா, 1/4 ஸ்பூன் இது பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு கலந்து வச்சுருக்கேன். அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டு கலந்து நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒரு திப்பியாக இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அது கலக்கும்போது மஃபின்ஸோட பேட்டர் வந்து எப்பயுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம கேக் பேட்டரை விட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும். இதில் மேற்கொண்டு எந்த வாட்டரும் ஆயிலும் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. முதல் சேர்த்ததே சரியாக இருக்கும். நான் வீடியோவில் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன்னா அது மாதிரி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே மாவோ எதுவுமே நிற்காமல் கரெக்டாக ஃபோல்ட் ஆகி வந்துடும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் நம்ம மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கப் கேக் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருக்கேன். அதை பாருங்கள். இந்த மாதிரியான மோல்டில் வந்து நான் பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி என்னென்னா நம்ம பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் அதை தட்டுவோம்ல கீழே இது ஃப்ளோரில், அது மாதிரி தட்ட வேணாம். எந்த பேட்டருமே கப் கேக்குன்னு இல்லை, கேக் பேட்டருமே நம்ம தட்ட வேணாம். தட்டினோம்னா அது சிங்க் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. என்னென்னா ஃபுல்லாக ஏர் பபிள்ஸ்லாம் சைட்ஸில் போய் நின்றுக்கும். அப்போ நடுவில் மட்டும் உள்ளே அமுங்கி வந்துடும். அதனால் எப்போயுமே வந்து ஒரு டூத்பிக் நம்ம கேக் பண்ணுறப்ப அந்த டூத்பிக்ஸ் வச்சுருப்போம். அதை வச்சு லைட்டாக எல்லா பக்கமும் உள்ளே விட்டு லைட்டாக ஷேக் பண்ணோம்னா அதுலேயும் இப்போ பபிள்ஸ்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி நான் மோல்டில் போட்டு எடுத்துக்கிட்டேன். பேட்டரை போட்டு எடுத்ததுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஓவன் ரெடியானனையும் இந்த பேட்டரை உள்ளே வச்சிட்டோம். டின்னோடு உள்ளே வச்சுருவோம். வச்சு கரெக்டாக 15 மினிட்ஸ் மஃபினுக்கு வந்து 15 to 20வாங்க. ஆனால் கரெக்டாக 15 மினிட்ஸ் வச்சாலே பேட்டர் வந்து கரெக்டாகிடும். நீங்கள் ஓவன்லனா 1 by 1 பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீட்க்கும் அடுத்த ஹீட் நம்ம ப்ரீ ஹீட்லாம் பண்ண மாட்டோம். அதே ஹீட் இருக்கிறதுனால அடுத்து ஒரு 1 மினிட் கம்மியாக வச்சாலே, செகண்ட்ஸ் கம்மியாக வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் 3 பேட்சாக பண்ணேன், 6 வைக்கிற மாதிரி. அதில் இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் சேனலை ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.